பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? காலையில் எழும்பின உடனே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, பல காரியம் மைண்டில் ஓடுதா? ஆண்டவருடைய வார்த்தையை மனசுல நிலையா வைத்துக் கொள்ளுங்க. நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் தினமும் வசனத்தை கொண்டு உங்களோட பேசுகிறாரு. சகரியா 10:6 ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், யூதா ஜனம், யூதா கோத்திரம். நீங்க யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகள் அப்படின்னு சந்தோஷமா சொல்லலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை ஆண்டவர் நிலைக்க பண்ணுவாராம். நிலை இல்லாம இருக்கிறீங்களா? ஒரு வேலையில நிலை இல்லை, பிசினஸ்ல நிலை இல்லை, இந்த காரியமும் ஒரு நிலையா இருக்க மாட்டேங்குது, அப்படி இப்படி ஆகிட்டே இருக்குது, ஒரு நிலையான காரியமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ல, நான் நிலைக்க பண்ணுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க பயப்படாதங்க. என்ன ஆயிருமோ, எப்படி ஆயிருமோ, இது நிலைக்குமோ நிலைக்காதோ, எனக்கு பயப்படணும். கர்த்தரே வாக்கு கொடுக்கிறார், நான் நிலைக்க பண்ணுவேன். உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உன் சந்தோஷத்தை நான் நிலைக்க பண்ணுவேன், உன் ஆரோக்கியத்தை நிலைக்க பண்ணுவேன், உன்னுடைய நன்மைகளை நிலைக்க பண்ணுவேன், உன்னுடைய வேலையை நிலைக்க பண்ணுவேன், உன் தொழிலை நிலைக்க பண்ணுவேன், உன் குடும்பத்தை நிலைக்க பண்ணுவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். சந்தோஷம் தானே? கர்த்தர் நிலைக்க பண்ணும்போது யாராவது இதை டிஸ்டர்ப் பண்ணிட முடியுமா? பிறகு எதுக்கு பயப்படணும்? கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறாரு, இயேசு என் கூடவே இருக்கிறாரு, என் காரியத்தை அவர் நிலைக்க பண்ணுவார், என்னை நிலைக்க பண்ணுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்றீங்களா? சந்தோஷமா இருங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்கள் காரியங்களை நிலைக்க பண்ணுகிற தேவன். இதோ இந்த மகனை மகளை பாருங்கப்பா, குழப்பத்தோடு இருக்கிறாங்க. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இது நிலைக்குமோ நிலைக்காதோன்னு கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த கலக்கத்தை மாத்திருங்கப்பா. நீங்க நிலைக்க பண்ணுகிற தேவன் என்பதை இன்றைக்கு அவங்களுக்கு விளங்க பண்ணுங்க. அவங்க மகிழ்ச்சியா இருக்கட்டும். இதோ உம்முடைய கரம் தொடுகிறது. காரியங்களை நிலைக்க பண்ணுகிறீர், மகிழ பண்ணுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.